போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: பெர்னார்ட் ஜார்ஜ் குடும்பத்தினர். பெர்னார்ட் ஜார்ஜ் இன்று இவரின் பிறந்தநாள் விழா நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் இறையாசிர் வேண்டி. திரு பங்கிராஸ் குடும்பத்தினர். பங்கிராஸ் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துரோகம், மன்னிப்பு இவற்றை பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இயேசுவோடு உடனிருந்த சீடர்களில் இருவர் இயேசுவுக்கு எதிராக துரோகம் செய்கிறார்கள். ஒருவர் மன்னிப்பு கேட்கிறார், மீட்கப்படுகிறார். ஒருவர் மன்னிப்பு கேட்க மறுக்கிறார், தண்டிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பாதத்தை தேடி வந்திருக்கின்ற நாம் ஆண்டவருக்கும் நம்முடைய அயலாருக்கும் விரோதமாக கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களை கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாயின் வயிற்றில் உருவாக்கும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, என் வழியாய் நான் மாட்சி உறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பே, தம்மிடம் கொணரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீர் என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு
ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதையும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கலை பாறையாக நீ இருந்தருளும். கோட்டையும் அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளை, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியிலிருந்து என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெருக அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமான் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவிற்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு ஆண்டவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருகின்ற புனித வியாழன், பாடுகளின் வெள்ளி, புனித சனி, உயிர்ப்பு ஞாயிறு இவற்றை கொண்டாடுவதற்கான அடித்தளத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு விவரிக்கிறது.
இயேசு கடைசியாக தன்னுடைய சீடர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு பலவற்றை விளக்கி கொண்டும் இறுதி பாஸ்கா உணவிற்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு சூழல், ஒரு நல்ல ஒரு டின்னர் டைம், அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு பாம் ஷெல்லை தூக்கி போடுறாரு, ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறாரு. அதுவும் அவருடைய உள்ளம் இப்போது கலங்கி நொறுங்குண்டு போய் இருக்கிற ஒரு தருணம். ஏனென்றால் சாவு அவருடைய கண்முன் நிழலாடி கொண்டிருக்கிறது. சீடர்களுக்கு அது தெரியவில்லை, அவர்களால் இன்னும் அதை சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை. எனவே இயேசு உள்ளம் கலங்கியவராக, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். யார் லீடர் ஆகிறது, யார் மற்றவரை போட்டு கொடுக்கறது, இப்படிப்பட்டதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவையே காட்டி கொடுத்து அவரை கொலை செய்கிற அளவிற்கு ஒரு சீடன் துணிச்சலோடு இருப்பான் என்பதை யாராலும் நம்ப முடியல. அதனால ஒவ்வொருத்தருக்கும் உள்ளம் குத்துண்டவர்களாய் அவர்கள் கேட்கிறார்கள். பேதுரு யோவானிடம் சொல்லி கேட்கிறார், யார் அப்படின்னு கேளுன்னு. ஆண்டவர் அந்த சொல்லுகிறார், யாருக்கு நான் அப்பத்துண்டை கொடுக்கிறேனோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எகிப்திலே பட்ட துன்பங்களை, கஷ்டங்களை, வலிகளை, அவமானங்களை குறிக்கிற வண்ணத்தில் இந்த பாஸ்கா அந்த அப்பத்தை உடைப்பதற்கு முன்னால் முதல்ல ஒரு அப்பத்தை, சிறிய அப்பத்தை உடைத்து அதை ஒரு ரொம்ப கசப்பான ஒரு ஹெர்பல் ஒரு இது மருந்து, அது மாதிரி அதில் தோய்த்து உப்பு தண்ணியில் எடுத்து அதை ஷேர் பண்ணுவாங்க. அது அவர்களுக்கு பாஸ்காவை நினைவூட்டுகிறது. நாம் இவ்வளவு துன்பத்தில் இருந்தோம், துயரத்தில் இருந்தோம், அதிலிருந்து தான் கடவுள் நம்மை மீட்டார் என்பதை நினைவூட்டுவதற்காக அந்த அப்பத்தொண்டை பகிர்ந்து கொள்வார்கள். இயேசு அதைத்தான் பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்போது சொல்லுகிறார், இதை நான் யாரிடம் கொடுக்கிறேனோ அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு யூதாசுக்கு கொடுக்கப்படுகிறது. யூதாசை அதை பெற்றுக்கொண்டு அவன் வெளியே போய் விடுகிறான். இன்றைய நற்செய்தியாளர் யோவான் மிக தெளிவாக சொல்கிறார், அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இதுதான் பாசிபிலிட்டி. இந்த ஆண்டவருடைய திருவுடலை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒன்று கடவுள் வரலாம், இல்லை சாத்தான் வரலாம். அது எப்படின்னு சொன்னால், நம்முடைய இதயம் அழகானதாக தூய்மையானதாக இருந்தால் கடவுள் வருவார். இல்லை அலங்கோலமாக அசிங்கமாக இருந்துச்சு, நரகம் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் சாத்தான் தான் வரும். இதுதான் அதனுடைய மேட்ரு. அது எப்படி இருக்குது, நாம் எந்த நிலையோடு எவ்வளவு தயாரிப்போடு அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்தது. இயேசு நீ விரைவில் செய்ய வேண்டியதை செய் என்று அனுப்புகிறார். அப்பொழுதும் நற்செய்தியாளர் மிக அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை இந்த இதில். அதுதான் அவர் சொல்கிறார், யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் அவன் வெளியே போனான். அது இரவு நேரம். இட் வாஸ் டார்க். எங்கெல்லாம் மனசில் வெளிச்சம் இல்லையோ, எப்போதெல்லாம் நம்மகிட்ட நல்ல எண்ணங்களால் நாம் நிரப்பப்படவில்லையோ, அப்போதெல்லாம் நாம் இருளில் தான் இருக்கிறோம். இந்த இரவு தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது, அது இரவு. ஆகவே ஏன் இயேசு உள்ளம் நொறுங்கி கலங்குகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய சீடர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போகிறாங்கிறது அவருக்கு அப்பட்டமாக தெரியும். எல்லாம் ஓட போகிறாங்க தன்னை விட்டுட்டு அப்படிங்கிறது தெரியும். ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான், ஒருத்தன் சாபம் போட போகிறான், ஐயோ அந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல போகிறான். எனவே தான் யூதாசு வெளியே போய் தன்னுடைய மரணத்தை தேடிக்கொள்ளுகிறான். தூக்கில் தொங்கி அவன் அழிந்து போகிறான். இப்போ பேதுரு அவர் கேட்குறாரு, அவருக்கு எப்படியாவது தன்னை லீடர்னு ப்ரூவ் பண்ணணும்னு ஒரே ஆசை. அதனால கடைசியில் கேட்குறாரு, ஆண்டவரே எங்கே போனாலும் என் உயிரை கொடுக்க வேண்டியிருந்தாலும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிற பொழுது, எனக்கு நல்லா தெரியும்டா நீ உயிரை கொடுப்ப, ஆனால் உயிரை கொடுப்பதற்கு முன்னால் என்னை நீ மும்முறை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் அவருக்கும் சொல்லுகிறார். எனக்கு சின்ன பிள்ளைகள் படித்த ஒரு கதை எப்போதுமே நான் மறக்கிறது இல்லை. மன்னிப்பினுடைய மகத்துவத்தை பற்றிய ஒரு அழகான ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு மறைக்கல்வி வகுப்பிலே சிஸ்டர் பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரிம்மா நீ யூதாசுக நிலைமையில இருந்தால் என்ன செய்திருப்பா அப்படின்னு. இயேசுவை காட்டி கொடுத்து அவரை அடித்து நொறுக்கி இழுத்து கொண்டு போகிறார்கள், நீ யூதாஸாக இருந்தால் என்ன செய்யிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிள்ளை ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்லும், நானாக இருந்தால் ஓடி போய் மாதாவுக்கு காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன், அம்மா என்னை மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையை நான் மறக்கிறதே இல்லை. இங்கே அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். அழுது மனம் வெதும்பி கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்டார் பேதுரு. அவர்தான்
நம்முடைய திரு அவையினுடைய தலைவராகினார். தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து அதற்குரிய துணிச்சல் இல்லாமல் மன்னிப்பு கேட்க மனம் இல்லாததால் யூதாசு போய் நாண்டு கொண்டு செத்து போனான். இதுதான் மன்னிப்பினுடைய மேன்மை. நாம் பிறரை மன்னிக்கிற பொழுதுதான் நாம் கடவுளுடைய சாயலை பெறுகிறோம். எனவே தான் அந்த ஒற்றை ஜெபத்தில் கூட ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம், நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை நீரும் மன்னித்தருளும் என்றுதான் நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறோம். பிறருடைய குற்றங்களை நாம் மறக்காமல் இருக்கிற பொழுது, நாம் மன்னிக்க மறுக்காமல் இருக்கிற பொழுது நாம் இரவில் இருக்கிறோம், அது இருள் சூழ்ந்து இருக்கிறோம் என்பதனுடைய பொருள். மாறாக எப்பொழுதெல்லாம் மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறோம், வெளிச்சத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் தான் நம்மோடு இருக்கிறார். அப்பொழுதுதான் அது சாத்தியம். எனவே இந்த நாட்கள், வரவிருக்கின்ற இந்த நாட்களில் நாமும் ஆண்டவருடைய திருப்பிடத்திலிருந்து அப்பத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். பல நேரங்களில் நாமும் அப்படித்தானே ஆண்டவர்கிட்ட எத்தனை வாக்குறுதி கொடுத்துருப்போம். சின்ன பிள்ளையிலிருந்து இது வரைக்கும், ஆண்டவரை இனி நல்ல பிள்ளையா இருப்பேன், இனி நாளையிலேருந்து நல்ல பிள்ளையா இருப்பேன். ஆனால் அப்புறம் திரும்ப போய் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்கிற பொழுதும் கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு போகிறோம்? இனிமேலாவது நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு போகிறோம். போய் உடனேயே வீட்டில் சண்டை தொடங்கும் அல்லது வேற பிரச்சனைகள் தொடங்கும். அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு எதிராக, இயேசுக்கு எதிராக நாம் தொடர்ந்து துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். யூதாசை திட்டுறது நமக்கு ஈஸி, பேதுருவை குறை சொல்றது நமக்கு ஈஸி. ஆனால் நம்ம லைஃப்பை நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த துரோக செயலை செய்பவர்கள் நாமும் தான். நம்மால் தான் ஆண்டவர் இன்னும் மனம் உடைந்து கொண்டிருக்கிறார், மனம் நொறுங்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக எப்பொழுதெல்லாம் பிறரை மன்னிக்கவும் நம்முடைய தவறுகளுக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய இதயத்தில் வருகின்றார், ஆசி பெருகுகிறது. எப்பொழுது பிறரை மன்னிக்க மறுக்கிறோமோ நாம் இருளில் இருக்கிறோம், அங்கே சாத்தான் மட்டும்தான் நுழைய முடியும். எனவே திருப்பிடத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் திருப்பலியின் முதல் பகுதியே வந்து மன்னிப்பு மன்றாட்டு வைத்திருப்பதற்கான காரணமே நாம் உளமாற நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளை மன்னிப்பதற்காகத்தான். சிந்தித்து பார்ப்போம். நம்மை அளவற்ற விதத்தில் மன்னிக்கிற, எத்தனை துரோகங்களை மன்னிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நாமும் பிறரை மன்னிக்கிற வரம் கேட்போம். அதனால் ஆண்டவருடைய சாயலாக மாறுவோம். ஆமன். ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன். கோதுமை மணிமலன் மானிதங்களுக்கு வாழ்வளிக்கும் மாற்றங்கள் நிகழுமென்றே திருப்பலி வருகின்றே. மாறாத மனதினையே பலியாக தருகின்றேன். பலியாக இதை நான் தருவேன். இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் மெய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தகுதியற்ற எங்களையும் உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர், மன்னிக்கின்றீர், அன்பு செய்கின்றீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாருமோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு குடியிருந்து ஜபிக்கின்ற உம்முடைய மக்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைவனே மன்னிப்பின் தந்தை, நாம் பிறரது குற்றங்களை மன்னிக்கிற பொழுது தந்தை நம் குற்றங்களை மன்னிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளில் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வில் இருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே இறை தந்தையின் மன்னிப்பின் அடையாளம். நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் என்பதன் அடையாளமாக நம் இதயத்தில் வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்களும் அது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் முடிவில்லா வாழ்விலும் பங்கேற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசி வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமக்கு பணிந்து வாழும் மக்களை எல்லா பழைய தவறுகளிலிருந்தும் உமது இரக்கம் தூய்மைப்படுத்துவதாக. புனிதமான புதிய வாழ்வுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. ஆமென். பிறரை மன்னித்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: பெர்னார்ட் ஜார்ஜ் குடும்பத்தினர்,
பெர்னார்ட் ஜார்ஜ் இன்று இவரின் பிறந்தநாள் விழா நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் இறையாசிர் வேண்டி திரு பங்கிராஸ் குடும்பத்தினர், பங்கிராஸ் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி